கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். எல்லா சனிக்கிழமைகளிலும் இரவு 7:30 7:45 வரையிலையும் விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இந்த நம்பிக்கை டிவி என்கிற தொலைக்காட்சியில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இயேசுவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளிலே தேவ சமூகத்தில் அடியான் காத்திருந்து ஜெபித்த போது என் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே நீர் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறீர் என்று நான் தேவ சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு இருந்தபோது, இதை பேசு, இதை தவிர வேற எதையும் பேசாதேன்னு ஆண்டவர் சொன்னது நிமித்தம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வசனத்தோடு நான் நிற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. சங்கீதம் 118 அதனுடைய 17வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜ் என்ன தெரியுமா? உன்னை சாக வைக்க மாட்டாரு, வாழ வைப்பார்னு இயேசுவின் நாமத்தினால உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நான் சாக போகிறேன் பிரதர், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் பிரதர், நான் எதுக்காக வாழணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சாக வைக்கிறவர் அல்ல, அவர் உன்னை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை ஆண்டவர் சாகாம வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இன்னும் கர்த்தருடைய வல்லமைய, அவருடைய செய்கைய, சாக கடந்த நிலைமையிலிருந்து உன்னை விடுவிச்சார்னு அநேகருக்கு சொல்லும்படியாகத்தான் தேவன் உன்னை உயிரோட கூட வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைகளை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஷாலினி என்கிற ஒரு வாலிப மகள், நான் ஏன் உயிரோட கூட இருக்கணும், நான் செத்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். ரகுவரன் என்கிற ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுகிறார். டிவி ரிமோட்டை நீ சும்மா திருப்பிக்கிட்டே இருக்கும்போது, இந்த செய்தி உன் கண்ணு முன்னாடி வந்து படும். ரகுவரன், நீ இன்னைக்கு கடன் பிரச்சனையினால சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறையா? கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவாராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வெரோனிகா என்கிற ஒரு மகளை கர்த்தர் காட்டுகிறார். பயங்கரமான மன அழுத்தத்தில், பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கிற கர்த்தர் உன் சாகக்கூடிய நிலைமையை மாற்றுவார். மல்லிகா என்கிற மகள் எலும்புகளிலே வேதனையோடு, தைராய்டு பிரச்சனையினால படுத்த படுக்கையாய் கிடக்கிற, இன்னைக்கு நீ இருக்கிற வீட்டுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி உன்னை விடுதலையாக்க போகிறது. ஷபரபாலபா. உன்னை ஆண்டவர் வாழ வைப்பார். வாயை திறந்து எல்லாரும் என் கூட சொல்லுங்க பார்ப்போம், ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். ஆமேன். வேதத்திலையும் நிறைய பேர் வாழவே வேண்டான்னு நினைச்சாங்க. அவங்கள எல்லாம் ஆண்டவர் எப்படி வாழ வைச்சார்னு ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய்
ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி என்று எழுதியிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு வரையும் பைபிளை படிக்கும்போது நான் மிகுந்த வேதனையோடு படிக்கிற ஒரு வேத பகுதி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எலியா என்கிற தேவ மனிதன் ஜெபம் பண்ணும்போது மழை வரும், திருப்பி ஜெபம் பண்ணும்போது மழை நிற்கும். அப்போ அடைக்கவும் ஆண்டவர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரு, திறக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் ஒரு எசபேல் என்கிற ஒரு ஸ்ரீயனுடைய மிரட்டுதலை கேட்டு சூரச்செடிக்குள்ள போய் சோர்ந்து போய் விழுந்துட்டு என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்குறான். எல்லா ஜபத்துக்கும் பதில் வரும், இந்த ஜபத்துக்கு மட்டும் பதில் வராது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் தூக்கில் தொங்க முடியாது, என்னால் கையை அறுத்துக்க முடியாது, என்னால் ட்ரெயினில் விழ முடியாது, என்னால் பாய்சன் பாட்டிலை குடிக்க முடியாது, ஏன்னா ஆண்டவரே நான் நரகத்துக்கு போயிடுவேன், அதனால் நீங்களே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் சாகிறதுக்கு வைக்க மாட்டாருமா, வாழ்கிறதுக்கு வைப்பார். இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை இடுகிறேன், நீ நல்ல முறையில் வாழுவேன். ஆனால் இன்னைக்கு எலியா என்ன சொல்கிறாரு? கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க, என் உயிரை எடுத்துருங்கன்னு. இன்றைக்கி நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள், நிறைய வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் நான் சாகணும் சாகணும் சாகணும்னு தான் முடிவு எடுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. சிலர் இப்படி கூட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. தேவ பிள்ளைகளே, சாகிறதுக்கு 1000 வழி இருந்துச்சுன்னா வாழ்றதுக்கு ஒரு வழியை தேவன் காட்ட மாட்டார்? எனக்கு இந்த கடன் பிரச்சனையினால உயிரை விடுறத தவிர வேற வழி இல்லை பிரதர், என் புருஷன் என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறான், இவன் கூட வாழ்றதுக்கு நான் செத்து போயிருந்தா நலமா இருக்கும்னு நினைக்கிறியா பிரதர்? என் பொண்டாட்டி என்னை கோட்டும் கேசுமா அலைய விடுறா, எனக்கு ஒரு நிம்மதியே இல்லையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? ஓ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் வாழக்கூடாத சூழ்நிலை உனக்கு வந்துச்சோ அந்த சூழ்நிலையில் எல்லாம் தேவன் உன்னை வாழ வச்சு தேவனுக்கு சாட்சியாக உன்னை நிப்பாட்ட வைப்பார். எலியா அப்படி ஜெபம் பண்ணின உடனே தேவ தூதன் வந்து அப்பத்தை கொடுத்தார், அவனை பலப்படுத்தினார். இயேசுவும் கெத்செமனை தோட்டத்தில் சோர்ந்து போய் ஜெபிச்ச போது ஒரு தேவ தூதன் வந்து பலப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என்னால் உங்கள் வீடுகளுக்கு வர முடியாமல் இருக்கலாம், உங்கள் ஊர்களுக்கு என்னால் வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ள இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு தேவ தூதன் உங்களை வந்து பலப்படுத்துவார். எலியா படுத்து கடந்தவனை தேவன் தொட்டதுனால எழும்பி ஓரே பர்வதம் மட்டும் நடந்து போனானா? இன்னைக்கு உன்னை படுக்க வச்ச டிப்ரெஷனின் ஆவிகள், உன்னை வீட்டிலிருந்து வெளியே வர முடியாதபடி கட்டி போட்டிருக்கிற ஆவிகள், ஓ சாக வேண்டும் என்று எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகள், ஓ இன்னைக்கு எது உனக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்தாலும் இந்த விடுதலையின் நேரத்தில் டெலிவர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஷபரபலா குளோரியா, கர்த்தர் உன்னை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரேமா ஹா சந்தா ராபாலாபா அன்னபூர்ணி, கர்த்தர் உன்னை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ரேமா லாபா ஷபா ரபா லீஹா ஜெசிந்தா, கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். எலியாவை பார்த்து சொன்னாரு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு. மகனே மகளே, உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீயே சாகணும்னு முடிவெடுத்தா கூட கர்த்தர் உன்னை சாக விட மாட்டாரு. உன்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தரை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அதனால் கவலைப்படாத, கண்டிப்பா கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். இன்னும் ஒரு சில காரியத்தை காட்டுகிறேன். யோனா எழுதின சரித்திர புத்தகம்
4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். யோனாவை பார்த்தீங்களா? திசை மாறி போனவனை திசை திருப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அவன் சொல்றான், நான் உயிரோட இருக்கிறத பார்க்கிலும் சாகிறது நல்லதுன்னு. ஒரு முறை சொல்லலை, 2 முறை சொல்றார். யோனா 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. நான் உயிரோட இருக்கிறத பார்க்கிலும் சாகிறது நல்லதுன்னு. அப்ப யாருக்கும் வாழ்றதுக்கு ஆசை இல்லை. விருப்பப்பட்டது நடக்கல, ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே சாகிறதுக்கு போயிடுறது. உனக்கு சில விஷயம் புரியல தம்பி, சில விஷயம் புரியல தங்கச்சி. அதை புரிய வைக்கும் போது யோனா புரிஞ்சுக்கிட்டாரு, நான் சாகிறத பார்க்கிலும் வாழ்றது தான் நல்லதுன்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ, உனக்கு விருப்பப்பட்ட படிப்பு கிடைக்கலன்னு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறியா? விருப்பப்பட்ட வாழ்க்கை அமையலன்னு ஸ்ட்ரெஸ்ல இருக்கியா? உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன்னை ஏமாத்திருச்சா? நீ கவலைப்படாத. தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக அதை அனுமதித்தார்ப்பார். ஆனால் அந்த தீமையை கூட தேவன் உனக்கு நல்லதாய் மாற பண்ண உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் அவனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் போராமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன்னு சொல்றா. பார்த்தீங்களா? மிரட்டுறது. எனக்கு இதை தரலனா நான் அப்படி பண்ணிடுவேன், இதை தரலனா அப்படி பண்ணிடுவேன். யாக்கோபு சொல்றாரு, நான் என்ன தேவனா? அவர் தானே உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாருன்னு. இன்னைக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு சொன்ன உடனே சாகிறதுக்கு போகாத. கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. யாரெல்லாம் சாகணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ பிடிக்கலன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தன்னைத்தான் அழித்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். விமலா, உன்னுடைய மரண கட்ட தேவன் அவிழ்க்கிறார். ராபர்ட், உன்னுடைய மரண கட்ட கர்த்தர் அவிழ்க்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் காலையில் 5 மணிக்கு என்னுடைய செய்தி வெளியாகுது. கண்டு சந்திங்க. எல்லா சனிக்கிழமைகளிலும் சாயந்தரம் 7:30 என் செய்தி நம்பிக்கை டிவியில் வரும். பார்த்து மகிழுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். காணிக்கையினாலும் மற்ற உதவிகளினால் என்னை தாங்குறீங்க. உங்களுக்கு நன்றி. திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. உங்களை வாழ வைப்பா. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.